மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இலக்கியா பத்மநாபன் தானாம்பாளையம் பள்ளி மாணவி போஸ்கோ வழக்குல மணிகண்டன் ஆசிரியர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவரோட ஜாமீன் மனுவை ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு 14 அமைப்புகளை சேர்ந்த அமைப்புகளை சேர்ந்த பெண்கள் மனு கொடுக்க கோர்ட்ல தலையிட்டு மனு கொடுத்தோம். எங்க மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நாங்க சேவ் சைல்டு சேவ் உமன் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு போனதுக்காக எங்க மீது வழக்கு பதிஞ்சிருக்காங்க. நாங்களுமே அந்த வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நாங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சம்மன் காப்பி வாங்க வந்திருக்கோம். இந்த சம்மன் எங்களுக்கு கொடுத்து ஃபாஸ்டா நாங்க போயிட்டு வந்த ஒரு 2 வாரத்திலேயே எங்க பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவங்க போஸ்கோ வழக்குல மணிகண்டன் நபர் அவருக்கு 65 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த குழந்தையோட போஸ்கோ அவருக்கு இன்னும் சார்ஜ் ஷீட் போடல. இன்னுமே அவர் மேல அவர் அடுத்தடுத்து பெயில் அப்ளை பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு இன்னும் சார்ஜ் ஷீட் போடல. அப்போ எங்க மேல ஒரு வழக்கு தொடுக்க இவ்வளவு வேகமா வேலை செஞ்ச அரசாங்கம் ஏன் அவங்க அந்த போஸ்கோ கேஸ ஃபாஸ்டா கொண்டு போகல? மேலும் 5 நபர் மீது வழக்குல நாங்க சேர்க்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம். அதை எதுவுமே பரிசீலிக்காம எங்க பெண் அமைப்புகள் மேல் மட்டும் சீக்கிரமா ஒரு வழக்கு தொடுத்து இன்னைக்கு நாங்க சம்மன் காப்பி வாங்கிட்டு போற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது கேஸ திசை திருப்புறாங்க. அதே மாதிரி வெளியே வர பெண்கள் அமைப்பினரை சேர்ந்த பெண்கள் கம்மியா தான் வெளியே வராங்க. அவங்களையும் இந்த மாதிரி திசை திருப்புற வகையில பண்றது இந்த பிஜேபி அரசாங்கம் ஆளுங்கட்சியில இருக்கிற சப்போர்ட்ல தான் இதை பண்றாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க யாரு சப்போர்ட் பண்ணாலுமே எங்களுக்கான நீதி கிடைக்கிற வழியுமே நாங்க தொடர்ந்து போராடுவோம்னு இதை கேட்டுக்கிறோம். மேற்கொண்டு 5 நபர் மீது வழக்கு பதிவுனும் நாங்க கேட்டிருந்த மனுவுக்கு இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஆனா எங்க மீது மட்டும் வழக்கு தொடுக்கிறதுக்கு வேகமா வழக்கு தொடுத்திருக்காங்க. நாங்க இந்த அரசாங்கத்தையுமே நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம். இதை எதிர்த்து நாங்க தொடர்ந்து போராடுவோம். மணிகண்டன் நீதி கிடைக்கிற வழியுமே மணிகண்டன் ஓடினே இருப்போம். சார்ஜ் ஷீட் 65 நாட்கள் மேல் ஆயும் ஏன் இன்னும் போஸ்கோ வழக்குல சார்ஜ் ஷீட் கொடுக்கல? சம்பந்தப்பட்டவங்க மேல கேஸ் போடல. இதுக்காக பதிஞ்சு நாங்க பேசுன இந்த குழந்தைக்காக ஆதரவு கொடுத்து பேசின எங்க மேல 14 பேர் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு மட்டும் வேகமா பதிவு செய்யற அரசாங்கம் ஏன் இந்த வழக்கை இன்னும் பதிவு செய்யாம இருக்காங்க அப்படின்றது எங்களோட கேள்வி. நாங்க தொடர்ந்து இதுக்காக போராடுவோம். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் பெண் அமைப்பினர் யாரும் விலக மாட்டோம். தொடர்ந்து இது பண்ணுவோம். இதுக்கு இப்படியே போச்சுன்னா நாங்க இன்னும் பெரிய அடுத்த கட்ட போராட்டம் பெருசா பண்ணுவோன்றதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.